அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அற்புதமான அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றின பதிவு தாங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நமக்கு இந்த பிப்ரவரி மாதம் எந்த தேதியில் வருது, எந்த நாளில் வருது, அந்த அற்புதமான 24 நிமிடங்கள். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில நடக்காத விஷயங்கள், ரொம்ப நாளாக நிறைவேறாத ஒரு எண்ணங்கள், ஆசைகள், இதை இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம இறைவன்கிட்ட கேட்டாலே போதும், நிச்சயமாக நடக்குங்கிறது ஆன்மீகத்துடைய ஒரு விதி. அப்படிப்பட்ட பவர்ஃபுல் 24 மினிட்ஸ் அதை பற்றின மிக முக்கியமான ஒரு பதிவு தாங்க பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் சோதனைகளும் இருக்க தாங்க செய்யும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம ஜெயிக்கிறதுக்கு கடவுள் பலவிதமான ஒரு வழிகளை கண்ணில் காமிச்சுக்கிட்டே தான் இருக்கார். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் தான். அதாவது விதியே நமக்கு எழுதியிருந்தால் கூட அந்த விதியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இறை வழிபாட்டோடு சேர்ந்து நம்ம மாற்றுறப்ப கண்டிப்பாக நமக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக தான் முடியும். இந்த சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடத்தை நம்ம சரியான முறையில் நம்ம பயன்படுத்தி, உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நம்ம இறைவன்கிட்ட கேட்டாலே போதும், நிச்சயமாக நடக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதுவும் இது 200% நமக்கு பல வருஷங்களாக, பல நூறாண்டு காலத்துக்கு முன்னாடியே உள்ள ஒரு நட்சத்திர நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். எல்லாருமே அபிஜித் முகூர்த்தத்துக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒவ்வொரு மாதமும் இந்த பதிவுகள் வரப்போ கமெண்ட் செக்ஷனில் நிறைய கேள்விகள் வருது. அதாவது இது அபிஜித் அந்த நேரமே கிடையாதே, நீங்கள் தப்பாக போடுறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது டெய்லி வரக்கூடிய 11:45 to 12:15, அதாவது மதியானம் நேரம். இது நிறைய பேர் கேட்குற டவுட்டு, காலையா ராத்திரியா மதியானமான. டெய்லி மதியானம் உச்சி பொழுது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மதியானம் ஆஃப்டர்நூன் டைமில் 11:45 to 12:15 மணி வரைக்கும் உள்ள நேரம் தான் அபிஜித் முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு சேனலில் பதிவு கூட போட்டிருக்கோம், லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த நேரத்தில் நம்ம இறை வழிபாடுகள், சுவாமி ரூமில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு நம்ம என்ன வரம் வேண்டி கேட்டாலும் அந்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்குங்க. ஏன்னா அப்படிப்பட்ட நேரம் தான் அந்த முகூர்த்த நேரம். இப்போ நம்ம சொல்கிற நேரம் என்னான்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திர நேரம். எல்லாருக்குமே மொத்தம் 27 நட்சத்திரங்கள் தான் தெரியும். ஆனால் 28வதாக உள்ள ஜோதிட அந்த சூக்ஷ்மமான ஒரு நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம். அதாவது உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சூக்ஷ்மம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் அப்படின்னு சொல்லிட்டாலே வெற்றியை நமக்கு தரக்கூடியது. வெற்றி நிச்சயமாக, வெற்றிங்கிற அந்த ஒரு வார்த்தையே என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அபிஜித் தான். அதனால தான் இந்த ஒரு நட்சத்திரத்துக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். இது நம்ம சாதாரண ஒரு விஷயங்கள் கிடையாது. நம்ம மகாபாரத அந்த போர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போரில் அந்த குருஷேத்திர போர் தொடங்குறதுக்கு முன்னாடி சகுனி சகாதேவன் கிட்ட எந்த நேரத்தில் போரை தொடங்கினா வெற்றி பெற முடியும்னு சொல்லிட்டு நேரம் குறித்து கொடுக்கறதுக்காக துக்ஷாதனனை அனுப்புனார். ஜோதிடத்தில் மிகப்பெரிய வல்லுநர் தான் சகாதேவன். எதிரிங்கிறனால உண்மையை மறைக்காமல் அவங்க வெற்றி பெறக்கூடிய வகையில் அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரக்கூடிய அந்த குறிப்பிட்ட சூக்ஷ்மமான நேரத்தை கொடுத்து அனுப்பினான். இதனால் என்னாச்சு, கிருஷ்ண பரமாத்மா அந்த நட்சத்திரத்தில் அவங்க கௌரவர்கள் போரை தொடங்கிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்க ஜெயிச்சிருவாங்க, வெற்றி பெற்றுவாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் எடுத்து மறைத்து வைத்து கொண்டாராம். அடுத்த நாள் போர் தொடங்குகின்ற வேளையில் இந்த நட்சத்திரம் வரவே இல்லை. நட்சத்திரத்துடைய பலன் இல்லாமல் போகவே கௌரவர்கள் போரில் தோற்று போயினாங்க அப்படின்னு சொன்னது மகாபாரத கதை. இதனால தான் நம்ம அந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நட்சத்திரத்துக்குடைய ஸ்வரூபம் என்னான்னு கேட்டிங்கன்னா, ஸ்தானம் எதுன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்மாவுடைய தலையில் இருக்கக்கூடிய மயிலிறகு அப்படிங்கிறது தான் இதிகாசத்தில் சொல்லப்பட்டுள்ள ஒரு உண்மையான ஒரு கருத்து. அதன் அடிப்படையில் தான் இந்த நட்சத்திரத்தில் நம்ம எந்த வேலையை தொடங்கினாலுமே அந்த வேலையானது நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால தான் பாரத போர் முடிஞ்ச உடனே தேவர்கள் எல்லாம் திருப்பி கிருஷ்ணர்கிட்ட அந்த நட்சத்திரத்தை திருப்பி அதோட இடத்துல வைக்கிற மாதிரி எவ்வளவோ வேண்டுதல்கள் பண்ணாங்க. ஆனால்
கலியுகத்தில் மனுஷங்க அதை காரணம் காட்டி ஏதாவது பெரிய பெரிய தவறுகள் பண்ணுவாங்க. அதனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாலுமே அதனுடைய பயன், அதனுடைய அந்த உண்மையான பெனிஃபிட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப அலாதியாக அதீதமாக இருக்கும். அப்படிங்கிறனால பெரிய பெரிய கஷ்டங்களுக்கு வேறு ஏதாவது கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திடுவாங்கன்னு சொல்லி அந்த நட்சத்திரத்தை அவர் கிருஷ்ண பரமாத்மா அந்த மயிலிறகில் அப்படி மறைச்சி வச்சுட்டாராம். ஆனால் மீண்டும் மீண்டும் தேவர்கள்லாம் ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிட்டதுனால தான் வெறும் 24 நிமிடங்களுக்கு மட்டும்தான் இந்த நட்சத்திரம் தோன்ற மாதிரி கிருஷ்ண பரமாத்மா அருள் பாலித்தார். இது எல்லாமே ஆன்மீக ரீதியாக உள்ள ஒரு கதைங்க. அதனால தான் நமக்கு இந்த 27 நட்சத்திரங்கள் மட்டும்தான் எப்பயும் இருக்கும். இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்பயுமே சேராமல் இருக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அந்த நட்சத்திர நேரம் நமக்கு இந்த தடவை எப்போ வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மாலையில் 6:18 மணிலேருந்து 6:42 மணி வரைக்கும் இருக்குது. நல்ல சாயங்கால நேரம். நம்ம வீட்டில் பூஜை அறையில் தீபம் மட்டும் ஏற்றிட்டு வரக்கூடிய 24 நிமிடத்தை நீங்கள் எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க. ஏற்கனவே கடந்த முறையில் நம்ம பதிவுகள் போட்டிருக்கோம். அப்போ உங்களுக்கு வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அந்த முடிஞ்சதுக்கு நம்ம நன்றி சொல்லிவிட்டு அடுத்து உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன விஷயம் வேணுமோ கேட்டுக்கலாம். இல்லாட்டி போன முறை நீங்கள் எந்த ஒரு விஷயம் கேட்டிங்களோ, எந்த விஷயம் உங்களுக்கு நடக்கலையோ, இனி அது கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நம்ம வேண்டிக்கணும். ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டி கிருஷ்ண பரமாத்மாவை இந்த நேரத்தில் நம்ம வணங்கி கேட்கறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். கிருஷ்ணன் படம் இருந்ததுன்னா கிருஷ்ணனுக்கு பிடித்த பூ வச்சுட்டு நம்ம துளசி 2 வச்சுட்டு அந்த நம்ம வைக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்தில் ஒரு தண்ணியில் துளசி இலைகள் மட்டும் போட்டாலே போதும். பச்சை கற்பூரம் இருந்தால் நீங்கள் போடுங்க. இல்லாட்டி ஒன்றுமே வேணாம், ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக அந்த 24 நிமிடங்கள் முன்னாடியே வேணாம். வீட்டில் குழந்தைங்களாக இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்டலாம் சொல்லிவிட்டு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மனசு எங்கேயுமே அலைப்பாயாமல் உட்காந்து பூஜை அறையில் நீங்கள் இந்த 24 நிமிஷமும் தீபம் மட்டும் ஏற்றிட்டு அந்த ஒரு நட்சத்திரத்துக்கான ஒரு ஸ்துதி இருக்குது, அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல் மட்டும் ஒரே விஷயத்த இது எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே இருந்து பாருங்களேன். நிச்சயமாக அந்த நட்சத்திர நேரத்தின் அடிப்படையிலும் சரி, நம்முடைய கிருஷ்ணருடைய அனுகிரகத்தாலும் நிச்சயம் நடக்கும். இப்போ கிருஷ்ணருடைய படம் இல்லை உங்களுக்கு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெருமாளுடைய படங்கள் ஏதாவது இருந்தால் அதை நீங்கள் வழிபடலாம். இப்போ பெருமாளும் இல்லை, கிருஷ்ணரும் இல்லாட்டி ஒன்றுமே வேணாங்க, சின்னதான ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றுங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு போயிருக்கோமா, அப்பா நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நமக்கு மனசளவுலேயே நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே தீபம் ஏற்றி மாதிரி நினச்சிக்கிட்டு எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல 24 நிமிஷத்தில் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை நீங்கள் மனசுக்குள்ளே வேண்டிக்கோங்க. அப்படி பூஜை அறைக்கு போக முடியாதவங்க கூட தீபம் ஏற்ற வேணாம், ஸ்லோகங்கள் சொல்ல வேணாம். நமக்கு லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெளியில் இருந்து கூட இந்த 24 நிமிஷத்தில் நம்ம வேண்டிக்கலாம். ஏன்னா அந்த ஒரு நேரம் நமக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான 24 மினிட்ஸ். அதனால் எப்பயுமே ஒரு எக்காரணம் கொண்டும் இந்த ஒரு நேரத்தை மட்டும் தவிர்க்க விடாதீங்க. அதே நேரம் இப்போ பூஜையில் போய் பூஜை பண்ணுறணுங்கிறவங்க நிச்சயமாக தீட்டு காலத்தில் பண்ணக்கூடாது, அசைவ உணவுகள் சாப்பிட்டுட்டு பண்ணக்கூடாது. அதை மட்டும் ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. எந்தவித கெட்ட விஷயத்துக்குமே வேறு நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த ஒரு நேரத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. அப்படி தப்பான ஒரு வழிக்கு நம்ம பயன்படுத்தினா அதனுடைய விளைவுகளும் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் நல்ல விஷயத்துக்கே நம்ம நினைப்போம், நல்லதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக மட்டும்தாங்க நடக்கும். அதனால் இந்த 24 மினிட்ஸை தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் நல்லபடியாக நீங்கள் இறைவன்கிட்ட கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கிருஷ்ண பரமாத்மாவே கொடுத்துருவார். அந்த ஸ்துதி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதை ஃபஸ்ட்டு 3 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக நமக்கு அந்த நேரத்துடைய அடிப்படையில் என்ன வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த ஒரு பதிவு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.